முதல் முறையா இங்கே வந்ததுலேருந்து கிளம்புனதுலேருந்து இன்னைக்கு தான் 5 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாத்தையும் அடிச்சு செருப்பில் அடித்து துரத்தி இவனையெல்லாம் எழுப்புறக்குள்ள போதும் நான் உசுறு போய் விட்டுருவேன். எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சீங்க? நான் எழுந்திரிச்ச நீ எழுந்திரிச்சேன் லேட்டாக தானே எழுந்திரிச்சேன். 9 மணிக்கு 10 மணிக்கு 11 மணிக்கு வெக்கேட் பண்ணணும். அதனால் சீக்கிரம் கோல்டன் டெம்பிள் பிடிக்கிறோம். இன்னும் 2 பிளேஸ் பார்க்குறோம். வந்ததுக்கு எதையாச்சும் பார்த்துட்டு போகிறோம், அவ்வளோதான். வெல்கம் டு கோல்டன் டெம்பிள். ஓ சாரிங்க, சொல்ல மறந்துட்டேன். வெல்கம் டு பொலாவின் பயணங்கள். அவ்வளோதான். ஃபுல்லாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு காஃபி கடை இருக்குது. எல்லா கடையும் பூட்டி இருக்குது இப்போதைக்கு. இங்கே தங்குறவங்க இங்கே தான் தங்கியிருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிறது இது காலேஜ், அந்த மாதிரி ஸ்கூல் இவங்களுக்கு மட்டும். அந்த பக்கம் ஒரு பிளேஸ் இருக்குது, போகிறப்ப காட்டுறேன். அது வந்து இவங்களோட ஸ்கூல் மாதிரி. இங்கே ஃபுல்லாக மேன்ஷன் மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் தங்கியிருக்காங்க. டீ ஷாப், காஃபி ஷாப், ஐஸ்கிரீம் கடை, ஒரு குட்டி ஊர் இது. யார் அந்த தாத்தா தெரியுமா? உங்க அப்பா. வெல்கம். ஒரு vloggerனா இதெல்லாம் ரெடியாகி வரணும். இது வந்து 1963 கட்டியிருக்காங்களாமா. புத்திசம், வேர்ல்டில் இருக்கிற புத்திசம் எல்லாத்தையும் மையப்படுத்தி கட்டின ஒரு ஓல்டா அப்படின்னா வேர்ல்டு மையப்படுத்தி கட்டின ஒரு டெம்பிள். இதில் வந்து குறைந்தபட்சம் 5000 மாங்ஸ் அண்ட் நன்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி லீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொத்த டெம்பிள். தமிழ்ல பேச மாட்டீங்களோ? வேர்ல்டு லிவ் மொத்த டெம்பிளில் இருக்காங்க. இங்கே வந்து 3 புத்தா சிலை இருக்காமா, அதை பார்க்க போகலாம். அங்கே ஒரு டெம்பிள் சென்டரில் ஒன்று இருக்குது, அது வந்து க்ளோஸில் இருக்குது. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க கேட்டதுக்கு நம்ம கூட வந்த கைடு இப்போதான் ஓப்பன் பண்ணுவாங்க சொன்னாங்க. எப்போ பண்ணுவாங்க? பண்ணுவாங்க. பார்க்கலாம், போகலாம். காய்ஸ் ஏதோ சவுண்டு கேட்குன்னு குடுக்குடுன்னு ஓடிட்டானுங்க. ஓ உள்ள ஏதோ ப்ரே பண்ணுறாங்க காய்ஸ். அலோடா படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் படிப்பாங்க போல. என்ன பாசன்னு தெரியல. அப்படி சாமியெல்லாம் கூப்பிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. சரி, நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். பார்த்துட்டு அப்புறம் வெளியில் வந்து பேசலாம். அப்படிதான் இவங்க டெய்லி படிப்பாங்க போல. புக்கு வச்சிருக்காங்க, மணி வச்சிருக்காங்க, இதெல்லாம் வச்சிருக்காங்க. இருங்க நம்ம அதை பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஓகே,
வன்மம் வேணாம், பிரச்சனை வேணாம், சாந்தமா பேசணும். புத்தர் கோயில் சுத்தி பார்க்கணும். பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சிலை பார்த்தியா? இந்த 3 சிலையுமே காப்பர்ல செஞ்சது. 60 அடி ஒவ்வொரு சிலையும். மேல கோல்டு பிளேட் வேற போட்டிருக்காங்க. இதை பார்த்துதான் நம்ம பையன் குச்சி எங்க போச்சுன்னு கேளுங்க. காப்பர் கிலோ 6 ரூபாயாமா. தூக்கலாம் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு பேசிக்கிட்டு எப்படி சரி வாங்க அந்த டெம்பிள் போலாம். அடுத்தது இதை வந்து நாயர் கூட வந்த நாயர் தான் அங்கே இருக்குது. இது வந்து இந்த ப்ரேயர் வந்து 8 o'clock வரைக்கும் போகுமாமா கைஸ்? 8 o'clock வரைக்கும் போகுமாமா. இதுக்கு மேலே இதை எடுக்க மாட்டாங்களாமா அந்த டேபிள் செட்டப்லாம். அதனால் உள்ளே போக முடியாது இன்னைக்கு. அதனால் நாம ஐ மீன் உள்ளே விடுவாங்க, பட் நம்ம வந்து டைமிங்க்கு ஆகாது. அது எல்லாம் எடுத்து விட்றதுக்கு 10 மணி ஆயிரும் போல. இதுதான் நாங்கள் கேதர் பண்ண நியூஸ். நீ வந்து கொடுக்குறா இதை அவன் கேட்டு அப்புறம் இவன் பண்ண போறான். இல்லை அதுவும் பண்ணான். நல்ல ஐடியா. தேவையில்லை எதுக்கு அது வாய்ஸே இருந்துட்டு போட்டோம். நம்ம கூட்டத்தில் கேர்ள்ஸ் இருக்கிறாங்கன்னு இதுலையாச்சும் இருக்கட்டும். மூஞ்சி தெரியாம அந்த மாதிரி சஸ்பென்ஸ் மயிரில் இந்த டாண்டா இதுலயுமா டேய் இங்க போங்கடா. இப்படி வைடா. சரி போ 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 போ. சரி போ போ போ. ஏய் போ. ஏய் இவன் மட்டும் தப்பா வச்சிருக்கான்டா. இருக்கு. இருங்க இருங்க இருங்க. ஸ்ட்ரைட்டா இருக்கு. பர்ஃபெக்ட். அவன் குமிலடா போடா. சரி வைங்க 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 வைங்க. என்ன கன்றாவே சொல்லுங்க. சொன்னியடா இது பாத்தியா இது இங்கே அசிட் ரெக்கார்ட் ஆஃப் ராக்னாக் பாத்தியா? கடைசியில் புத்தகம் வந்து நிற்பாங்கல்ல, நிற்பார்ல இருக்காங்க. அதில் அந்த கையில் ஒரு குச்சி இருக்கும்ல, அதில் 6 வெப்பன் வரும். அது வந்து 6 சைக்கிளை குறிக்கும். 6 வெப்பன் தெரியுமா? அதில் பார்த்தேன். இதில் 6 சைக்கிளுக்கு 6 சிலை இருக்கும். ஒவ்வொரு சிலை ஒன்லி ஃபார் ஃபேண்டசி மூவிஸ். இதுக்கு நடுவில் என்ன இருக்குது யாருக்கா தெரியுமா? இது ஒரு புள்ளியா உள்ள வந்து சமாதி போட்டிருப்பாங்களோ. இங்கே வந்து தானே பேசக்கூடாது. இல்லை கேட்குறேன். ஏதோ ஒரு கட்டணு கரெக்டாக சொன்னால் வாய்ப்பு வந்து டவுட் கேட்குறேன். அவர் என்ன இதுக்கு இங்கே வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதுக்குள்ள உச்சா அர்ஜென்ட்டாக வந்துருக்கு. போய் உச்சா போயிட்டு வெளியில் போகலாம். ஃபில்டர் காஃபி குடிக்கணும். நல்லா இருக்குமா?